ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகுமரனில் இன்னொரு சீட்டு இருந்தது இல்லைங்களா? அதான் 2 கிராம் 740 மில்லி சேவ் பண்ணியிருக்கேன். இன்னொரு சீட்டு ரூ. 2000 சீட்டு. ஸோ அது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பர்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால் நான் சும்மா வீடியோக்காக வந்து இந்த பர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மங்களன் மங்கனில் காயின் வாங்கினேன் இல்லைங்களா, அப்போது வந்து கொடுத்த பர்ஸு. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து ஆனால் ஸ்ரீகுமரனில் பர்ச்சேஸ் பண்ணது. பில்லு வந்து நான் இன்னும் மாட்டில் வாங்கின பில்லுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஸோ நான் 2 பில்லுமே ஒன்றா தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து 2தோட பில்லுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நான் வாங்கின பொருள் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. டோட்டலாக வந்து நான் நினச்சி போனது வந்து வேறு, ஆனால் நான் பார்த்தது வேறு. கடைசியாக ஃபைனலாக வாங்கினது என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து மகாலட்சுமி போட்ட மாதிரி ஒரு பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அந்த மாதிரி இருந்தது பெண்டன்ட்டு, ஆனால் அது எதுவுமே வந்து என் மனசுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த 4 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போனப்போ ஒரு பெண்டன்ட்டு பார்த்தேன். அதுவே கூட பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காதனால அவங்க என்னை அதை வாங்க விடலை. அந்த பெண்டன்ட்டுமே இல்லை, போயிட்டு இருந்தது. இன்னொரு பெண்டன்ட் ஒன்று 5 கிராம்ஸில் பார்த்தோம் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த பெண்டன்ட்டுமே இல்லை, அதுவுமே இல்லை, சேல் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்தாலே இருக்காது, நீங்கள் 2 வீக்ஸ் கழித்து வந்து கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்றதும் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து போனோன்னே பெண்டன்ட்டே ஃபஸ்ட்டு பார்க்கல. 4 கிராம்ஸில் வந்து நான் ப்ரேஸ்லெட் தான் பார்த்தேன். கர்ஸ்டிங் மாடலில் ஒரு ப்ரேஸ்லெட் டெய்லி யூஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டும் பார்க்கலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம அந்த ப்ரேஸ்லெட்டே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் வந்து பெண்டன்ட்டு பார்த்தோம். ஸோ பெண்டன்ட் வந்து நான் நினச்ச மாதிரி எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல. மகாலட்சுமி போட்ட மாதிரி தான் எடுக்கணும், அதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வந்து நல்லா டிசைனே பார்த்தா கூட வந்து என் மனசுக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கல, என்னன்னு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ப்ரேஸ்லெட் வாங்குறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. 1/2 பவுனில் ப்ரேஸ்லெட் வந்து ஒன்றுமே தெரியல, நீ கையில் போட்டுருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பெண்டன்ட்டே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பெண்டன்ட் ஏதாவது நல்லதாக இருக்கா, அமைதா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்க்கலாம் ஃபைனலாக என்ன தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்டு தான். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. கடைசியாக ஃபைனலாக ப்ரேஸ்லெட் எடுத்துக்கலான்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ணில் பட்டது இதுவே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து எடுத்தாங்க. இது பிடிச்சிருந்தது. இருந்தாலுமே நான் மகாலட்சுமி போட்ட பெண்டன்ட்டு தானே வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் எனக்கு இது வேணாம், நான் ப்ரேஸ்லெட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க வந்து 1/2 பவுனில் உனக்கு நல்ல பார்வையாக ஸ்ட்ராங்காக இருக்குது, டிசைனுமே நல்லா இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க பேச்சு மீற முடியாதனால நான் எடுத்துக்கிட்டேன். இது பிடிச்சதா இருந்துமே இதை விட ப்ரேஸ்லெட் மேலே விருப்பம் அதிகமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாலட்சுமி போட்டு தானே நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதை தவிர்த்து நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதா அப்படின்ற மாதிரியும் ஒரு எண்ணம். ஓகே, ஃபைனலாக நமக்குன்னு என்ன இருக்கோ அது தானே நமக்கு அமையும் அப்படின்னு நினச்சி இது பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அவங்க விருப்பத்துக்கே சரின்னு தலையாட்டி கடைசியாக வந்து நான் பெண்டன்ட்டே எடுத்துக்கிட்டேன். ப்ரேஸ்லெட் வந்து நம்ம பொறுமையாக எடுக்கலாம், நீ கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ, பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கடைசி நிமிஷத்தில் ஃபைனலாக முடிவு பண்ணனால இது அந்தளவுக்கு நான் அந்த கடையில் கவனிக்கலை. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி டாட் கோல்டில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. அது விழுந்துருச்சா இல்லை அது ஃபினிஷிங் சரியில்லாதனால அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஓல் வந்து தனியாகவே நல்லா துண்டாக தெரியுது. பட் இது நான் கடையில் அதை கவனிச்சிருந்தேன்னா இது வேண்டான்னு சொல்லி வச்சிட்ருப்பேன். என் ஹஸ்பண்ட்கிட்டையும் இதை காமிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களுமே சரி ஓகே வச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ கவனிக்கல. ஆனால் இந்த வெயிட்டு, இது என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கு தான் நாங்கள் காசு பே பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வீட்டில் வந்தும் வெயிட்டு போட்டு பார்த்தேன். நம்மளோட வெயிட் மிஷின் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, நம்ம ஒன்று ஒரு 10-20 மில்லி கம்மியாக காட்டும், இல்லை கூட காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டாக ஒரு 10 மில்லி கிட்ட தான் கம்மியாக காமிச்சிது நான் வாங்கினதை விட.
நான் இந்த பெண்டன்ட்டோட வெயிட் வந்து கரெக்டாக வந்து 4 கிராமு. டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா அப்படின்னும் சொல்லுங்கள். நாங்கள் சேவ் பண்ணது வந்து, அதாவது சீட்டு கட்டி சேவ் பண்ணது வந்து 2 கிராம் 740 மில்லி. எக்ஸ்ட்ரா வந்து 1 கிராமும் ஒரு 230 மில்லி கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணோம். நல்ல வேலைக்கா நாங்கள் போயிருந்தப்போ கோல்டு ரேட் அந்த அளவுக்கு ஏறல. 10,200 சில்லற கிட்ட தான் இருந்தது. ஸோ ஒரு 15,000 கிட்ட வந்து நான் பே பண்ணேன். இதோட வேஸ்டேஜ் வந்து 18% அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு 1% தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த சேல்ஸ் பண்ணுற கேர்ள் தான் சொன்னாங்க. ஸோ நான் எதுவுமே பேசலை. அப்படிங்களா அப்படின்னு கேட்டு கம்முன்னு இருந்தேன். பட் எதுவுமே பேசாமலே வந்து 15% வேஸ்டேஜ் போட்டு அவங்க வந்து பில் போட்டு எங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து மேலே போயிட்டு முடிவாகி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னுமே அமௌண்ட்டு குறைச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா வேஸ்டேஜ் வந்து 12% டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேசி பார்கெயின் பண்ணாமலே ஸ்ரீகுமரனில் வந்து அவங்களா வந்து ஒரு 12% வந்து வேஸ்டேஜ் குறைக்கிறாங்க. 18லேருந்து 12 அப்படின்னா, இன்னும் நல்லா பேசி பார்கெயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து 10% வேஸ்டேஜில் கூட தாராளமாக ஜுவல் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்ரீகுமரனில் வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாதான். அதனால தான். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நான் இப்படி ஓலா இங்கே இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்றனால சரி ஓகே நம்ம வாங்கிட்டோம். 2வது இந்த வெயிட்டுக்கு தானே நம்ம பணம் கொடுத்தோம், எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது வந்து செய்யும் போது இருந்த மிஸ்டேக்கா, இல்லை எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரில ஏதாவது கீழே விழுந்துடுச்சா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக கோல்டு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இருக்குது. ஆனால் தள்ளி இருக்கா மாதிரியும் இருக்குது, ஒன்றுமே இல்லாத ஓலா இருக்கா மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த பெண்டன்ட் தான் வாங்கினேன். பெண்டன்ட் வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ செயின் கையில் இல்லை, பேங்க்கில் அடகில் இருக்கிறனால பெண்டன்ட் மேலே இருந்த கவனமே போய் நம்ம ப்ரேஸ்லெட் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டேன். கடைசியாக என் ஹஸ்பண்டோட வற்புறுத்தலால் மட்டும்தான் இந்த பெண்டன்ட் நான் எடுத்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த பெண்டன்ட்டோட பில் டீட்டெயிலையும் பார்க்கலாம். மாட்டலோட பில் டீட்டெயிலுமே நான் இது 2தோட பில் டீட்டெயிலுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி காயின் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதோட பில்லையுமே அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க 6 டிஜிட் நம்பரும் ஹால்மார்க்கடு சிம்பிள் 916 எல்லாமே. ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, இந்த நடுவில் 916ன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஹால்மார்க் சிம்பிள், கடை நேமு, 6 டிஜிட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியுது பாரு. அந்தளவுக்கு கிளியராக எடுத்துக்க மாட்டேங்குது. சரி ஓகே. இப்போ அடுத்து நம்ம கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் தான் வாங்கணும். ஸோ நான் வாங்குறப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.